வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகம். நான் உங்கள் சௌமியா. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அது இன்றைக்கி புதன்கிழமை போது நான் வெஜிடேரியன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வெஜிடேரியனில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது 2 ரெசிபிஸுமே வந்து சிக்கனை வச்சு தான். ஸோ சிக்கன் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான ரெசிபிஸ்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஸ்டைலேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் வரைக்கும், அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் எல்லாம் இருந்தாலும் கான்டினென்டல், யூரோப்பியன் அப்படின்லாம் பக்காவாக நிறைய வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2மே இந்தியன் ஸ்டைல் தான். 2 இந்தியன் ஸ்டைலில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாகூரி ஸ்டைலில் செய்ய போகிறோம். அண்ட் அந்த ஸ்டைலில் உங்களுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய சிக்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகூரி சிக்கன் கறி. ஸோ லாகூரி சிக்கன் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்றதை பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 1, தக்காளி 2, மிளகாய் தூள் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, கரம் மசாலா 1/2 தேக்கரண்டி, தயிர் 3/4 கப், பாதாம் 10, கொத்தமல்லி தழை சிறிதளவு. லாகூரி சிக்கன் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து இதுக்காக நம்ம வந்து மசாலாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ சிக்கனை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மீட் மட்டும்தான் நம்ம வந்து இதில் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் மீட் வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி. இன்றைக்கு சமையல் அறை பகுதியில் உலர் திராட்சை அதாவது ட்ரை கிரேப் சாப்பிட்றதால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். எப்போவுமே சொல்லுவாங்க பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சைலாம் சாப்பிடும் பொழுது நைட்டே அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிடுங்கன்னு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 உலர் திராட்சை நீங்கள் எடுத்துக்கோங்க, நைட் அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த திராட்சை தண்ணி 2மே சாப்பிட்டு வரதால உங்கள் நீரக பாதையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஸோ உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷனும் இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணுறதால எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து குடர் புண் இல்லாட்டி வயிற்றில் வந்து புண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த திராட்சையை எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி செஞ்சு அதை குடிச்சிங்கன்னா குடர் புண் எல்லாமே உங்களுக்கு குணமாயிடும். அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலர் திராட்சையை நீங்கள் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை டே முழுக்குமே வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது இதை குடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க சூட்டு எல்லாமே அப்படியே தணிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். கரணையிலே மிக மிக பெரிதாய் ஃபேண்டாஸ்டிக் நம்ம ஜெயச்சந்திரன் ஆடைகள் புது விதமாய் அத்தனையும் விலை குறைவாய் ஃபேண்டாஸ்டிக் நம்ம ஜெயச்சந்திரன் புதிதாய் பெரிதாய் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் நகர் பள்ளிக்கரணையிலும் இது ஃபேண்டாஸ்டிக். Our teaching makes you unique. Dr. MGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. பெண்மையின்றி மனிதமில்லை. ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணமும் கருத்தும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நண்பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. பெண் மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், யூனிவர்சிட்டி, மதுரை. Dr. MGR Educational and Research Institute, University, Madurai. நாளை காலை அதிகாலை சுப வேளையில் அறிவுக்கு அதிபதியானவனே, ஆற்றல் தந்து அருள்பவனே, அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். ஒரு தாய் என்பவள் எவ்வளவு புனிதமானவள் என்பதை உலகத்திற்கு காட்டத்தானே
இறைவன் தன்னையும் அதோடு இணைத்து தன்னையும் அதோடு சேர்த்து இறைவன் கருவறையில் இருந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு நாம சொல்றோம். மகான்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். பெருமாள் எங்கூட நித்தமும் தாயம் விளையாட வருவார். அப்படி நேற்றைய தினம் இரவு தாயம் விளையாட வந்தபோது இந்த வைரமாலையை அங்கு வச்சுட்டு வந்துட்டார். நான் இதை சேர்க்கறதுக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே எவரும் நம்பவில்லை. நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நியூரான் ஆக்டிவா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்க மூளை. தோராயமா சாமான்யமா மனிதனுக்கு ஒரு 25-30 வருஷம் ஆன அப்புறம் இந்த நியூரான் டிப்ளிஷன் ஆகுது, இது குறைஞ்சு போகுது. உங்க மூளை குறைஞ்சே போயிருக்குது. ஏதோ அனுபவம் இருக்குனால நீங்க இளைஞர் கூட நானே புத்திசாலின்னு நடந்துக்கலாம், ஆனால் ஒரு அளவுக்கு மூளை உங்களுக்கு இல்லை. நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை. இணைந்திருங்கள் எங்களுடன். இது எவ்வளவு நாளா நடக்குது? இது ஒரு 40 வருஷமா. மாமனாரோட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுதா? என்ன எதுவும் கேட்காத மாலினி, ஒண்ணும் கேட்காத. சரி விடுங்க, நான் எதுவும் கேட்கல, நான் போயிட்டே இருக்கேன். காரணம் இருந்தா யார் வேணா கோவப்படுவாங்க, ஆனா காரணமே இல்லாம கோச்சிக்கிறவ பேர் தான் பொண்டாட்டி. சாப்பிட்ட உடனே எல்லாம் மறந்து போற மாதிரி ஏதாவது மருந்து இருந்தா சொல்லு. எதுக்கு மாமனாரே? அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லையே, நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவேளே. ஓ, மாமனாரோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் உண்மையான முகத்தை பார்த்துட்டாங்களா? அப்ப 40 வருஷமா எந்த முகத்தை இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க? மாலினி ஐயர் இன்று இரவு 7 மணிக்கு. மாலினி ஐயர் இணைந்து வழங்குபவர் ரமணாசின் குழம்பு மிளகாய் தூள். சமைங்க ஜமாய்ங்க. இப்பொழுது ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் நகர் பள்ளிக்கரணையில். ஃபென்டாஸ்டிக் மா, ஃபென்டாஸ்டிக். இல்லந்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். சமையலறையில் சுமையாக சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சிக்கன் ஒரு பக்கம் இருக்குது. அதே சமயத்தில் தக்காளி வெங்காயம்லாம் வந்து தனித்தனியாக விழுது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சிக்கன் மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் பேன் வச்சு பேனில் நல்லா ஆயில் விட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய், அதோட ஏன்னா பச்சை மிளகாய் ஆல்ரெடி நம்ம வந்து சேர்த்து அரைச்சி அதுதான் வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம். இதில் காய்ந்த மிளகாய் ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் டேஸ்ட் ஆல்ரெடி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன்னா இதில் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் இறங்கியிருக்கும். அதனால் கொஞ்சமாக இந்த ஆயிலே நம்ம வந்து எடுத்துக்கலாம். மீதி எக்ஸஸ் ஆயிலெலாம் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுலேயே வந்து கிரேவிக்கு தேவையான அந்த தாளிப்பெல்லாம் ஆரம்பிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக இது நம்ம ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து அது சிக்கனையும் அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இன்றைக்கி உணவை உயிரில் எந்த உணவுனுடைய மகத்துவம் காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். இன்னைக்கு நம்ம உணவே உயிரில் நம்ம பார்க்க போகிறது பூண்டும் அதோட பலன்கள் பற்றியும் தான். இந்த பூண்டை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதால நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு நீங்கும், உடலில் இருக்க ரத்த சோகை குணமாகும். பூண்டில் விட்டமின் பி மற்றும் மெக்னீசியம் நிறைஞ்சிருக்கனால நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். பல்வேறு புற்றுநோய்களுக்கு தீர்வாக அமைஞ்சிருக்கிற இந்த பூண்டு நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி கிருமிகளை அழிக்கும். இந்த பூண்டை தொடர்ந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரதுனால நல்ல குரல் வளம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்வையை தெளிவாக்கும், பற்கல்ல ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வா அமையும் இந்த பூண்டு. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வதங்கி அதுலேருந்து ஆயில் கண்டென்ட் வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், காரம்னா இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். இதுலேருந்து இந்த பச்சை வாசனை போய் ஆயில் கண்டென்ட் அப்படி வெளியில் வரட்டும். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது லஹூரி சிக்கன் கிரேவி. ஸோ மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த கிரேவி மேரினேட் பண்ணுறது, ஐ மீன் சிக்கனை மேரினேட் பண்ணி அது தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து கிரேவி ரெடி பண்ணுறது கொஞ்சம் 2 ப்ராசஸ் மாதிரி வரும். பட் ஆனால் உங்களுக்கு குயிக்காக செஞ்சிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இன்னும் நல்லா அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் திக்கான ஒரு ஸ்டேட்க்கு இன்னும் கொஞ்சம் வந்துருச்சுன்னா அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு, ஏன்னா சிக்கன் வந்து இன்னும் ஹாஃப் பாயில்டோடு தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சிக்கன் வந்து குக் ஆகணும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நம்மளுடைய லஹூரி சிக்கன்
கிரேவி ஆயில் கண்டென்ட் அப்படியே வெளியில் வந்து நல்லா சிக்கனும் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ சுட சுட லஹுரி சிக்கன் ரெடியாக இருக்குது. இதனுடைய குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை நல்லா வந்து க்ளீன் பண்ணி அதை மேரினேட் பண்ணுறதுக்கு பாதாம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அது தண்ணி தேவைப்பட்டதுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வந்து இதனுடைய பச்சை வாசனை, மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் நல்லா அதோடு சேர்ந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஆயில் கண்டென்ட் வெளியில் வரும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணோன்னா சுவையான லஹுரி சிக்கன் காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி செய்வது, என்ன சிக்கன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகு ஒரு குட்டி பிரேக். ரவா தோசை, ரமணாஸ் தோசை, ரமணாஸ் தோசை, ரவா தோசை. ஓகே, இப்போ சொல்றேன். யம்மியா, கிறிஸ்பியா, வீட்லயே சூப்பரான ரமணாஸ் ரவா தோசை. ருசியான ரமணாஸ் ரவா தோசை மிக்ஸ். நாளை சுப தினத்தில் புது புது தகவல்கள், பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்காக. உடமையும் மனதையும் உறுதி செய்ய யோகா. மூச்சை வெளிவிடும் பொழுது குனிந்து வலது பாதத்தை கைகளால் பற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல உணவை பற்றி கூற வருகிறது உணவே ஆரோக்கியம். 2 தினம் வந்து நீங்கள் சமைக்காத உணவு. காலையில் பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறி, வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பிடலாம். புது புது வெப்சைட்டை பற்றி கூற வருகிறது இணையம். இதில் வந்து நீங்கள் எப்பேற்பட்ட டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், குரூப் க்ரியேட் பண்ணி அதை காமனான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியும் போட்டு வைக்கலாம். இவை அனைத்தும் சுப தினத்தில் இணைந்திருங்கள். வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் விவரிக்க முடியாத உன்னத அனுபவத்தை பெறுவோம். இசை என்றது பல நிலையில் இருக்குது. உடல் சமாதானத்துக்கு ஒரு விதமான இசை இருக்குது, மன சமாதானத்துக்கு ஒரு இசை இருக்குது. இந்த மாதிரி உணர்ச்சிக்காக இப்போ ஏதோ சினிமா பாட்டெல்லாம் இருக்குது, கண்ணே கலமானன் எல்லாமே உணர்ச்சிக்காக ஒன்று இருக்குது. அதே விதமாக நம்ம உள்ளம் தோடுறதுக்கு கூட ஒரு இசை இருக்குது. வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் ஒரு பயணம். என் தோழியை நீ அவமானப்படுத்துறதுக்கு என்னால் ஏற்றுக்க முடியாது. என் வார்த்தையை நீ மறுத்தினா அதுக்கு உனக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? நீங்க கொடுக்குற எந்த தண்டனையும் ஏத்துக்கிறதுக்கு நான் தயார். சுமனோட இந்த முகத்தை சாந்தா நல்லா பார்க்கட்டும். பரத்வாஜோட இந்த மாளிகையில வெறும் அழற சத்தம் மட்டும்தான் கேட்கணும். அவர் காதல மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நான் அவர்கிட்ட இருக்க பணத்தை தானே காதலிச்சேன். சாந்தாவுக்கு அவளோட இடம் எதுன்னு காட்டிட்டேன். இப்போ உனக்கான இடத்தை நான் கொடுக்கணும். சுமன் மேனகாவை திருமணம் செய்து விடுவானா? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7:30 மணிக்கு. இயற்கை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ். ஹெல்தியா குடிங்க, ஹாப்பியா இருங்க. வழங்கும் தீர்க்க சுமங்கலி. இல்லம்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் அனைத்து கேபிள் நெட்வொர்க்குகளிலும் மற்றும் டாடா ஸ்கை 1567, ஏர்டெல் 777, வானவில் கூகுள் பிளே ஆப், வானவில் இன்டர்நெட் லைவ் டிவியிலும் கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். அடுத்ததான் உங்களுக்காக சிக்கன் வச்சு மால்வானி சிக்கன் மசாலா தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மால்வானி சிக்கன் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். இஞ்சி பூண்டு தேவையான அளவு, வெங்காயம் 2, கரம் மசாலா அரை தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் அரை கப், தேங்காய் துருவல் 1/4 கப், கொத்தமல்லி தழை சிறிதளவு, பச்சை மிளகாய் 4, சீரகம் அரை தேக்கரண்டி. மால்வானி சிக்கன் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துட்டீங்க. ஸோ சிக்கன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, அப்புறமா தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக மிளகு வச்சு
அதுக்கப்புறமா அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஈவன் இதில் ஆட் பண்ணக்கூடியது தேங்காய் பால். ஸோ ரெண்டுமே வந்து தேங்காவோட சேர்த்து தேங்காய் பால்லேயே ஃபுல் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதே மாதிரி தேங்காய் துருவலும் இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போட்டு தாளிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து சீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மற்றது அந்த மேரினேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சிக்கன், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கக்கூடிய அந்த விழுதியும் வந்து போட போகிறோம். பச்சை மிளகாய் வந்து நம்ம அரைச்சும் இருக்கிறோம், ஆஸ் வெல் அஸ் இதுலேயும் போட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி காரத்துக்கு போட்டுக்கோங்க. இல்லை கரம் மசாலா தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் காரத்துக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து சிக்கன் நல்லா குக் ஆகி நல்லா வந்து அந்த ஆயில் கண்டென்ட் வெளியில் வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 minutes மேக்ஸிமம் 5 minutes 3 to 5 minutes வரைக்கும் குக் பண்ணி இறக்கணும்னா சுவையான மால்வானி சிக்கன் வந்து ரெடி. இதனுடைய குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு. சிக்கனில் இஞ்சி பூண்டு விழுது மற்றும் சிறிது உப்பு சேர்த்து பிரட்டி அரை மணி நேரம் ஊற விடவும். பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு காய்ந்ததும் பட்டை, லவங்கம், சீரகம், பின் வெங்காயம் சேர்த்து வதக்கவும். இதில் அரைத்த விழுது சேர்த்து எண்ணெய் பிரிய வதக்கவும். பின் சிக்கன் துண்டுகள் சேர்த்து பிரட்டி மூடி வேக விடவும். சிக்கன் பாதி வெந்ததும் கரம் மசாலா தூவி பிரட்டி மூடி வேக விடவும். சுவையான மால்வானி சிக்கன் தயார். ஸோ ஒரு சம்மர் ஸ்பெஷலில் நம்ம பார்க்கக்கூடிய ஜூஸ் வெரைட்டி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். ஸோ பேரிச்சம்பழம் தானே, அதில் வந்து ரொம்ப ஈஸி பாலோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடித்து சாப்பிட போகிறோம். இல்லைனா வந்து ஆடட் ஃப்ளேவருக்கு நம்ம வேறு ஏதாவது ஹனிமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பேரிச்சம்பழத்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லைங்க. அதுலேயே அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை நம்ம வந்து தேங்காய் பாலோட, நார்மல் பால் இல்லை, தண்ணி இல்லை, தேங்காய் பாலோட சேர்த்து வந்து நம்ம வந்து அதை ஜூஸ் போட போகிறோம். அண்ட் அதில் இன்னொரு ஃப்ளேவர் வந்து கசகசா. இந்த கசகசா வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் பேரிச்சம்பழம், சீட்லெஸ் பேரிச்சம்பழம், அண்ட் அதோட ஆல்ரெடி ஊற வச்சுருக்கக்கூடிய கசகசா. ரொம்பவும் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால், அண்ட் கொஞ்சமாக தண்ணி. இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஃப்ளேவரில் பேரிச்சப்பழ ஜூஸ். இதில் வேணும்னா ஈவன் நீங்கள் வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இன்றைக்கி நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷலில் பேரிச்சம்பழம் ஜூஸ் வந்து பார்த்தாச்சு. அண்ட் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வித்தியாசமான ரெசிபிஸோட அகெயின் உங்களை நான் உப்பு மீட் பண்ணுறேன். பாய்.